எங்கள் வாழ்வில் வழியாய் ஒளியாய் நின்ற தந்தை சகோதரரின் பொற்பாதங்களில் இந்த படத்தை சமர்ப்பிக்கின்றோம். வணக்கம். வாங்க வாங்க. லட்சுமி, அழாம விஷயத்தை சொல்லு. ஐயா, பெரியசாமி மகன் என் மகளை விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 2 மாசம் கூட சரியா வாழலையா. வாழா வெட்டியா திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. இப்ப அவர் மகனுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. பெரியசாமி, உன் மகன் ஆசைப்பட்டு தான் லட்சுமி மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதுக்கப்புறமும் அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா எப்படியா? ஏன் தகுதிக்கு இங்க வந்து பேசுறேன்னா அது உங்களுக்கு கொடுக்குற மரியாதை. என் பையன் வேணும்னா தகுதி இல்லாத வசதி இல்லாத ஒரு அனாதைய பொண்டாட்டியா ஏத்துக்கலாம். ஆனா நான் அவளை என் வீட்டு வேலைக்காரியா கூட ஏத்துக்க மாட்டேன். என்னடா பெருசா அந்தஸ்து பத்தி பேசுற? 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாரிமுத்து உனக்கு பொண்ணு கொடுக்கலன்னா நீங்க வந்து இருக்க முடியுமா? பெருசா அந்தஸ்து பத்தி பேச வந்துட்டான். இத பாரா, அந்தஸ்துங்கிறது பணங்காசுல வருது இல்லடா, பண்புல வருது. வீட்டுக்கு வர போற பொண்ணு பண்புள்ளவளா, குடும்பத்தை கட்டி காக்கிறவளா இருக்கணும். லட்சுமி பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? மரியாதையா உன் பையனை அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் குடும்பம் நடத்த சொல்லு. அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் பெத்தவங்க எதுக்கு? தப்புதான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 2 பேரும் நல்ல பிள்ளைங்க, அவங்கள சேர்த்து வைக்கிறதுல என்ன தப்பு? இத பார், உன் நிலைமை நான் இருந்தா கூட அதைத்தான் செய்வேன். அப்படித்தான் செய்யணும். ஐயா, நீங்க சொல்ற மாதிரி அவங்க 2 பேரும் நல்லா இருக்கட்டும். இனிமே நான் அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இது 1000 காலத்து பயிர். அவங்க நல்லபடியா வாழறதுக்கு நாம துணையா இருக்கணும். உன் பொண்ணு அனுப்பி வைமா. போமா, நல்லபடியா இருக்கு. யோ, வண்டியை சீக்கிரமா ஓட்டியா. ஹாய் ஹாய் ஹாய். யோ, ஓயாட்டியா? அம்மா கத்தாதீங்க, மாடு மிரண்டற போகுது. யோ, அதெல்லாம் ஒண்ணு ஆவாதியா, நீ பத்தி ஓட்டு. யோ, இல்லைங்கம்மா, இது ஏர் மாடு, அதனால சொல்றேன். அது என்ன மாடா இருந்தா என்ன? ஒண்ணு ஆகாது, நீ பத்தி ஓட்டு. ஏய், ஓட்டு, சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ, ஐயோ, ஏறு மட்டை ஏறில தான் புட்டணும், வண்டி மட்டை வண்டி தான் புட்டணும். யோ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வண்டிக்காரனை இப்படி போட்டு அடிப்ப? அடிச்சதை விட்டேன்னு சந்தோஷப்படு. வண்டியா ஓட்டுறான் வண்டி. ஏய், இது எங்க வண்டி, நாங்க எப்படி வேணாலும் ஓட்டுவோம். அது கேட்க நீ யாரு? அடி, இத கத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்ன நீ ஏத்து பேசுற? நான் யார் தெரியுமா? ஒரு பொருளாங்க தூரம் இருந்தாலும் கரெக்டா சொல்லுவேன். நீ பொம்பளைன்னு. பொம்பளை தானே? நான் பொம்பளைங்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனா இந்த ஊரு பெரியவர் மகங்கிறது உனக்கு தெரியுமா? பாத்துக்கிறேன். பாரு, நல்லா பாரு. பின்னாடி பாரு, முன்னாடி பாரு. பாத்துட்டியா? போடி. அப்பதா புருஷன் பண்ணாடி வந்துருவான்னு சொல்ற. என்னடா கூத்த வச்சிட்டு இருக்கீங்க? பல்லக்கலையில ஊத்து போடுங்க நாயா. என்ன கேன போச்சான்னு நினைச்சிட்டியா? ரேஞ்ச் தெரியுமாடா? ரேஞ்ச பத்தி அப்புறம் பேசுவியாமா, முதல்ல லுங்கி அவுத்துடு. ஐயோ வணக்கம். நோ என்னது போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கானுங்க? தேங்காய் திருடிட்டானுங்களா? டேய், என்ன தைரியம் உங்களுக்கு? நம்ம தோட்டத்தில் வேலை செய்யறவனுங்கண்ணா, அவனுக்கு போய் உதைக்கிறீங்க. சம்பளம் கொடுக்கணுமல்லண்ணா. ஏண்டா சம்பளம் தான் கொடுத்தாச்சல்ல? அது போனமா சம்பளம்ண்ணா. இப்போதுக்கு வந்தானுங்க. அவன் இந்த மாதிரி சம்பளம் கொடுக்கணுமல்ல? இந்த மாதம் கொடுக்கணுமாக்க? கொடுக்க வேண்டாமாக்க?
மாதிரிப்பா இதெல்லாம் எனக்கு தெரியாம இல்ல, நீ விவரமா இருக்கிற இல்ல தெரிஞ்சுக்க செக் பண்ண. நாங்கெல்லாம் வேக்கானமா தான் இருக்கிறேன், நீங்க காத்துலயே வேணி எடுத்துருவீங்கல்ல. நாயும் பேசிட்டேன். டே ராமசாமி கொஞ்சம் வீசுக்கு வா. அண்ணா நெஸ் நெஸ்மா எடுத்து போட்டீங்க. எவ்வளவு தரணும்? 300 ரூபாங்க. 100. ஆமா, போன மாசம் எதுக்கோ எங்கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கினானே. அவன் ஜாம்சாருக்கு உடம்பு சரியில்லைங்கண்ணா. எவ்வளவு ரூபா? 140ங்க. அதுக்கப்புறம் எதுக்கோ வாங்கினானே. அவன் குழந்தைய குத்து வச்சு சீருக்கு வாங்கினானே இல்லைங்க. அது எவ்வளவு ரூபா? 80 ரூபாங்க. கொடுத்துடலாம். அவன் குழந்தைக்கு மொட்டை அடிக்க வாங்கினது என்னதாச்சு? இது முதல்ல சொல்லி தரக்கூடாது. தனியா நீங்க சொல்ல விட்டீங்க. அனுப்பு. போவானா இவனு அறிவு இருக்க உனக்கு? பாரு, போகும்போது சும்மா அனுப்புன எப்படிடா? கொடுத்து அனுப்பு. இன்னைக்கு நரிமூஞ்சில முடிச்சு போட்டோம்பா. இரிக்குற மாதிரி சரி, அந்த மஞ்சமாக்கான வர சொல்றேன். டேய் மஞ்சிமாக்கா, எனக்கு கூலி வேணாமுங்க, ஆளை விடுங்க சாமியோ. ஓடி போயிட்டானுங்கண்ணா. ரோடு பாத்தீங்களா? எப்படியோ போயிட்டானுல்ல, விடு, நமக்கு லாபம் தான். குழப்பங்க. ஆமா, என்ற மகன் எங்க? அவர் எங்கேயாச்சும் மானை விரட்டிட்டு போயிருப்பாருண்ணா. வயல்ல மாடு மேய்ரோய். ஐயா வணக்கமுங்க. வாங்க வாங்க. என்ன தர்மகர்த்தா, திருவிழாவுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? என்னங்க பூசாரி, பெரியவர் கேக்குறாருல்ல, எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்க. ஐயா 18 பட்டிக்கு தப்படிச்சு சொல்லியாச்சுங்க, மேளதாளத்துக்கும் சொல்லியாச்சுங்க, கருப்சாமி பூஜைக்கு தட்டப்புடலாம் ஏற்பாடு பண்ணியாச்சுங்க. திருவிழாவை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஊருக்காரங்க இஷ்டப்படியே எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. கருப்பருங்கே வராரு, அள்ளி முடிச்ச கொண்டையப்பா, அழகு மீச துள்ளுதப்பா, பல்ல வெட்டி பட்டுடனே வராரையா வராரு, ராசா போல வராரு, வராரையா வராரு, கருப்பருங்கே வராரு, வராரையா வராரு, கருப்பருங்கே வராரு. கம்பீரமா காலில முள்ளு செருப்பா, கருப்பனுக்கே தனிச்சிரப்பா, ஐயா காவல் தெய்வமே, விச்சருவ கையில் உண்டு, வேகமான குதிரை உண்டு, சுத்தி வரும் பகை அழிக்க சுக்குமா தடியும் உண்டு, வராரையா வராரு, கருப்பருங்கே வராரு, அள்ளி முடிச்ச கொண்டையப்பா, அழகு மீச துள்ளுதப்பா, வல்ல வெட்டி பட்டுடனே வராரையா வராரு, ராசா போல வராரு, வராரையா வராரு, கருப்பருங்கே வராரு, வராரையா வராரு, கருப்பருங்கே வராரு.
ஊர்ல விளைச்சல்லாம் எப்படி? அம்மாவுமா இருக்கியா? வரையா? கும்பிடுறேங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க ஐயா உங்க புண்ணியத்துல. யாருமா இவங்க? இது என் பேரன், இது என் பேத்தி. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இந்த ஊருக்கு பொழப்ப தேடி வந்திருக்கோம். என் பேரனுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க ஐயா. கண்டிப்பா தரேன். ஏன்பா உன் பேர் என்ன? ஐயா என் பேர் செல்வம். என் தங்கச்சி பேர் செல்விங்க. தம்பி நாளைக்கு என்ன வீட்டுல வந்து பாரு. சரிங்க ஐயா. பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். சரிங்க ஐயா. ஐயா நான் எரிசோறு வேலையை ஆரம்பிச்சுட்டுங்களா? சந்தோஷமா ஆரம்பிங்க. பூஜை முடிஞ்சு போச்சு, எல்லாரும் கலைஞ்சு போங்க. ஏமாமா பூஜை தான் முடிஞ்சிருச்சுல்ல, பூசாரிக்கு எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போலாம்ல. ஒருங்க மாப்பிள, ஏன் மாப்பிள அவசரப்படுறீங்க? பூசாரி வந்து எரிசோர சாமி ஏத்துக்கிச்சுன்னு சொன்னாதானே நமக்கு நிம்மதியா இருக்கும். நானும் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த எரிசோர்னா என்ன மாமா? இதுக்கு தான் உங்க பொண்ணை உள்ளூர் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணுங்கிறது. வெளியூர் மாப்பிள்ளைக்கு கொடுத்துருந்ததுனால தானே விவரம் புரியல. மாப்பிள்ள, எரிசோறுனா என்ன தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடக்கும். ஊர்ல உள்ள அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து அன்பா பாசமா பொங்க வச்சு ஒருபடி சாதத்தை சாமிக்கு முன்னால போடுவாங்க. அன்னைக்கு ராத்திரி பூசாரி வந்து அந்த சாதத்தை எல்லாம் ஒண்ணு சேர்த்து கருப்பு சாமிக்கு பலி கொடுத்த ஆட்டு ரத்தத்தை அதுல கலந்து ஒருபடி சோற கருப்பு சாமிக்கு முன்னால மேல எரிவாரு. அந்த சாதம் அப்படியே மறைஞ்சிடும். அதனால ஊரு உலகத்துல நல்லது நடக்கும்னு அர்த்தம். அப்படி சோறு மறையலன்னா? அப்படி அந்த சோறு மறையலன்னா ஊரு உலகத்துல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். அதோ பூசாரியா வந்துட்டாரு. இந்த வருஷமும் கருப்பு சாமி எரிசோறு ஏத்துக்குச்சு. நீங்கெல்லாம் சந்தோஷமா போங்க. கரகம் தாங்கி ஒரு தங்கத்தாமர தத்தித்தாவது தானா கூட்டுல யாரு குயிலா குயிலா எச கேக்குது பாரு ஒயிலா ஒயிலா நல்வாக்கு பலிக்கட்டும் செடிக்கட்டும் சீரக்கட்டும் நம்மூரு வளமாச்சு கருப்பன் கண்பார்வ நமக்காச்சு சத்தம்
கேக்குதுங்க குதிரம் மேல யாருடா வீச்சொருவா பேச வரும் வேட்டக்காரன் பாருடா காட்டுக்குள்ளே மாட்டி நின்ன காவலுக்கு யாரையா கருப்புச்சாமி பேரை சொன்னா பேயும் பயந்து போகுமையா ஆசையோட வேண்டி வந்தேன் தேதி ஒண்ணு பாரு மாசி மாசம் போன பிறகு மாலை கட்டி போடி கொஞ்சலாம் இதுக்கு ஒரு தேதி ஏனம்மா கரக தாங்கி ஒரு தங்க தாமரை கத்தித்தாவது தானா கூட்டல யாரு குயிலா குயிலா நீயும் பாதி தந்தா சித்திரைக்கு திருவிழா பார்வையால ஆட மூடும் வைகாசியில் பால் நிலா ஆடி பொண்ணு ஆடி வந்த ஆசைக்கென்ன ஓடலா புரண்டு புரண்டு தூக்கம் போக ஐப்பசிக்கு தோறலா காய்ச்ச மாங்காய் இனிக்கலாச்சு சர்க்கரை தான் சாம்பல்ல காலும் கையும் தாளம் போட துளியோடு தேன்பலா தொட்டதும் துள்ளுதே வில்லங்கம் வேணா தொட்டதும் துள்ளுதே வில்லங்கம் வேணா புதுசா பிறந்தது பூவா மலர்ந்தது வளர்ந்திட வாழ்த்து பாடுங்களே கரகம் தாங்கி ஒரு தங்கத் தாமரை தத்தித்தாவது தானா கூட்டுல யாரு குயிலா குயிலா எச கேக்குது பாரு உயிலா உயிலா நல்வாக்கு பலிக்கட்டு செழிக்கட்டு சிறக்கட்டும் நம்மூரு வளமாச்சு கருப்பு கண் பார்வை நமக்காச்சு ஹை 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 நம்ம செஞ்சது யாருக்கு தெரியாது இல்ல சந்தோஷமா இருடா என்ன பூசாரி இப்படி பேயறிஞ்ச மாதிரி நிக்கிற ஐயா இந்த வருஷமும் கருப்புசாமி எரிசோறு ஏத்துக்கலையா இங்க பார் சாமி எரிசோறு வாங்கலைங்கிற விஷயம் ஊருக்குள்ள எவனுக்கும் தெரியாது நீ போய் சொல்லிக்கிட்டே இரு ஐயா இன்னைக்கு நேத்து இல்ல 15 வருஷமா இதையே தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னும் எத்தனை நாளைக்குயா கருப்புசாமி எரிசோறு ஏத்துக்குச்சுன்னு ஊருக்குள்ள போய் நான் போய் சொல்லிட்டு தெரிவேன் இப்படியே போயிட்டு இருந்தா கருப்புசாமி கோவத்துக்கு ஆளாயி இந்த ஊரே நாசமாயிரையா அப்போ நான் என்னமா இந்த ஊரே அழியிட்டு காத்திருக்கிற மாதிரி பேசுறீங்க யோ சாமி குத்தம்னு சொன்னா சாமி ஆடி கேட்கணும் சாமி ஆடி கேட்கிறப்ப ஊர் ஜனங்கள் எல்லாம் இருப்பாங்க 15 வருஷமா சாமி எரிசோறு வாங்காத விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் ஐயா என்ன பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது அப்படித்தானே இல்ல இங்க பொய் சொன்னா தான் போஜனமே கிடைக்கும் புறப்படு கல்யாண தண்ணிக்கு மாலை மாட்டின கழுத்துல அதுக்கப்புறம் தினமும் ஸ்டெத்தஸ்கோப் மாற்ற என்னது எங்க அம்மாவுக்கு இந்த லெட்டர் போஸ்ட் பண்ணிடுங்க என்ன பஞ்சவர்ணம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவ மாசம் தான் லெட்டர் எழுதுவாங்க அம்மாவுக்கு நீ என்னடா டெய்லி அனுப்ப சொல்றியா என் வயிற்றுலதான் புழு பூச்சி இல்ல ஆனா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அம்மா 2 பொண்ணுங்களை பெத்துட்டாங்க ஆமா உங்க ஒப்பனுக்கு தான் வேற வேலையே இல்ல எனக்கு ஏகப்பட்ட வேலை பார்க்க வேண்டி இருக்குது இருந்தாலும் பேபி மச்சினிச்சு எப்படி இருக்கான்னு கேட்டு எழுதிருக்கியாக்கு கோச்சுக்கு அதை போட்டு வந்துடுறேன் பட்டுமா வந்துடுறா கண்ணு எங்க அம்மா கொடுத்து வச்சவங்க மாமனாரா இருந்தாலும் வருஷம் டை எடுத்தா நம்மளுக்கு கேவலமா இருக்கு இந்த லெட்டர் யாருகிட்ட கொடுத்து அனுப்பலாம்
ராமசாமி என்ன ஏனுங்க டாக்டரியா? இல்ல இந்த லெட்டர் போற வழியில் போட்டு போயிருங்களா? மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் சென ஊசி போட போறேன். அந்த ஊசி நானே போடுவேனே. அதுக்கு எல்லாம் ஒரு கைராசி வேணும். இவ ஒரு வரட்டு பஸ் பேசிட்டே இருப்பா. நீங்க போங்க. சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன். டேய் குழந்தா, என்னண்ணா இங்க வாங்க. சீக்கிரம் வாடா. எது கூப்பிட்டீங்க? ஏண்டா ரூக்லீன் ஹாஸ்பிட்டல் பிரான்ச் டாக்டர் ஒருத்தன், நான் பாட்டு குத்துக்கல் மாதிரி நின்னுட்டு இருக்கிறேன், நீ பாட்டு கண்டுக்காம எங்கடா போயிட்டு இருக்கிற? என்னண்ணா நீங்க அபசகுணம் பிடிச்ச மாதிரி? என்ன நான் இப்பதான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆத்துக்கு குளிக்க போறேன். காவேரி பிரச்சனை உங்களாலதான் தீராம இருக்குது. ஆத்துக்கு தான் குளிக்க போற. இந்த அதை புடி. இந்த மருந்தை வாங்கி வரணுமாண்ணே? ஏய் இது லெட்டர்ரா. ஆத்துக்கு குளிக்க போற வழியில இதை அப்படியே போட்டு போயிரு. ஏன்னா இத நீங்களே போட்டுக்கலாம்ல. 4 பேஷண்ட் வர நேரம்டா, 4 காசு சம்பாதிக்கணும். நீ அந்த பக்கம் தானே போற வழியில அப்படியே போட்டு போயிரு. போடா போட்டு போயிரு. சொன்னபடி கேக்குற பையன், நல்ல பையன். இன்னைக்காவது குளிக்கிட்டு. ஆத்துல தண்ணி இல்லையா, எப்படி குளிப்பா நீ? என்ன யோசிக்கிறா? டேய் 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 வாடங்க. எதுக்குடா லெட்டர் இங்க போட்ட? அண்ணா நீங்க என்னென்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? போற வழியில இந்த லெட்டர் போட சொன்னீங்க. இதை எதுக்கு அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போகணும்? நான் இங்கே போட்டேன். போற வழியில இந்த லட்சணத்துல. டேய் போற வழியில போட்டு போடான்னு சொன்னா போற வழியில இருக்கிற போஸ்ட் பாக்ஸ்ல போட்டு போன்னு அர்த்தம். இந்த மாதிரி தெருவுல போட சொல்ல. நீ விளங்குவியா? இந்த லெட்டர் தான் விளங்குமா? எனக்கு போஸ்ட் அண்ணா என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. எதுக்கு இதை பொறுக்குற? அண்ணா நீங்க சொன்ன மாதிரியே இந்த சேவப்பொட்டியில போட்டாரண்ணா. எது இந்த கிழிஞ்ச லெட்டர்? என்ன பண்ண போற? அந்த சேவப்பொட்டியில போட்டாரண்ணா. நீ ஒன்னும் போட வேண்டாம். இந்த நான் போடுறேன். அம்மா அண்ணா 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 அண்ணா. ஏய் முருகா, ஐயா பையல்ல கொண்டு போய் ஓரத்தை இறக்கிட்டு வந்துரு. சரிங்க. கும்பரண்யா பாப்பா. ஐயா வர சொல்லியிருந்தீங்க. என்ன வேலை செய்வ? எந்த வேலைனாலும் செய்றேன்யா. என்கிட்ட வண்டி ஓட்டுறியா? ஐயா அனாதையா வந்த எங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் பசிக்கு வயிறார சோறு போட்டவங்க நீங்க சொல்லுங்க ஐயா, செய்யறேன். ரொம்ப முக்கியமான வேலை. என் பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் அழைச்சிட்டு வரணும். சரிங்க ஐயா. என்னடி வீராப்பா போன மச்சான் வெறுங்கையோட வந்த மாதிரி உன்கிட்டே வேலைக்கு வந்துட்டா? பஞ்சம் பழக்க வந்தாரா, அதான் அப்பா பாவம் பார்த்தாரு. ஆம்பளை பாவம் பார்த்தா கடங்காரன் ஆயிடுவான், பொம்பளை பாவம் பார்த்தா புள்ளத்தாச்சி ஆயிடுவான்னு உங்க அப்பாவுக்கு தெரியாதாக்கும்? யோ என்ன முறைக்கிற? சும்மா பார்த்து ஓட்டியா? ஏய் சும்மா இருங்கடி, இந்த ஆளுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துரு போகுது. வந்துடும் போது மீச வச்சவன ஆம்பளை ஆயிடுவானாக்கும். மூஞ்சி மார்க்கட்டையும் பாரு. யோ ஓட். அட ஏன் வண்டி நிறுத்துற? ரோஸ் வந்து மீசி எடுக்க போறாராக்கும். யோ என்ன? யோ அட ஏய் 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 நடந்தே போங்கடி. என்னடி இங்கே விட்டுட்டு போறான்? என்னை பத்தி அவனுக்கு தெரியல. வீட்டுக்கு போனோன்னு விக்ரம் பாரு அவனுக்கு வேட்டு. ஏப்பா ஒண்ணுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? என்ன நடந்ததுன்னு விவரத்தை சொல்லு. ஐயா அது வந்துங்க. நான் சொல்றேன். அப்பா சேத்துல தள்ளி விட்டுட்டு பார்க்காம கூட வந்துட்டான்ப்பா. இல்லங்கடி. ஆமா ஆமா. இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் வேறப்பா. நாளைக்கு ஸ்கூலுக்கு போனா டீச்சர் திட்டுவாங்க. இதோ பார் செல்வா, இங்க வண்டி ஓட்டத்துக்கு ஆள் இல்லாம இல்ல. ஏதோ வெளியூர்காரன் பிழைக்க வந்திருக்கே, நல்லவனா இருக்கேங்கிறதுக்காக இந்த வேலையை கொடுத்தேன். இனிமேல அது பொறுப்பா நடந்துக்க. போய் வேலையை பாரு போ. போமா போய் குளிச்சுட்டு துணியை மாத்திட்டு வா, சாப்பிடலாம். சரிப்பா. ஏண்டி உன் அண்ணன் எப்ப வரேன்னு சொல்லிட்டு போனா? இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போச்சு பாட்டி. அப்படித்தான் சொல்லிட்டு போவான், ஆனா எப்ப வருவான்னு அவனுக்கே தெரியாது. என்ன கிழவி ஒரு ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டியா? அவர் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா? நீ சும்மா இரு பாட்டி. அண்ணே நீ உள்ள வாண்ணே, உனக்கு பிடிச்ச ஐயர மீன் குழம்பு வச்சிருக்கேன். மனசே சரியில்லை, எனக்கு சாப்பிட வேண்டாம். வெளியே ஏதாவது பிரச்சனைனா வீட்டுல தான் கோவத்தை காட்டுவேன். நான் சாப்பிட ஆசையா செஞ்சேன். இவனுக்கு ஒன்னும் புரியாது. நீ வரட்டும் தானடா இவனும் இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கா. போய் சாப்பிடா போடா. ஏமா நீ சாப்பிட வேண்டியதானே, எனக்கே ஏன் காத்துட்டு இருக்க? உன்னை விட்டுட்டு நான் என்னைக்குன்னே சாப்பிட்டுருக்கேன். சரி சரி சாப்பாடு இங்க எடுத்துட்டு வா, சாப்பிடலாம். ஏண்டா ஒருவா சோத்துக்கு தானடா மனுஷன் கஷ்டப்படுறது. அதை நேரத்துல சாப்பிட்டா தானே உடம்புல தெம்பு இருக்கும். ஏராசா உன்னால அந்த பொண்ணும் சரியா சாப்பிடாம உடம்பு கெடுத்துக்குது. நீங்க சும்மா இருக்கிறியா? அவங்களுக்கு 1008 பிரச்சனை தொடர்ந்து பேசிக்கிட்டு. இந்த வயசாயிட்டுல இப்படிதான். பாட்டி ஏதாவது தொடர்ந்து பேசிட்டே இருக்கும். நீ சாப்பிடுன. நல்லா சாப்பிடுன.
நீ சாப்பிடுமா தங்கச்சி? தங்கச்சி உன்னை யாரும் நினைக்கிறாங்கம்மா. உன்னை தவிர யார் நினைப்பா? ஐயா கருப்புசாமி, உன்னதான் நம்பிட்டு இருக்கிறேன். அப்பா எங்க போய் சுத்திட்டு வர? அது வந்துப்பா, இந்த காமாட்சி அக்கால நானும் அவங்களும் சேர்ந்து ஆரஞ்சு பல்லகள் எல்லாம் பேத்துருவேன். பொய்யா சொல்ற? சும்மா எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்கிறது. எந்த நேரமா என்னம்மா அப்பா மேல கோவமா முணுமுணுக்கிற? இத பாருமா, பொம்பளை பிள்ளைங்க தனியா நடந்து போனா பின்னாலேயே நடந்து வர பொழப்பு கட்ட பசங்க இருக்கிற ஊருமா இந்த ஊரு. என்ன நீ நான் ஏதோ தப்பு தண்டா பண்ணிட்டு வந்த மாதிரி திட்டுற? ஏதோ கம்மாங்கரையில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு போய் இந்த விரட்டுறிய? ராசாத்தி, ஒவ்வொரு ராத்திரியும் கழியுது ஒரு யுகம் மாதிரி இருக்குதுமா. பெத்தவனுக்கு தானமா அந்த வேதனை புரியும். உன் பொண்ணு மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ராசாத்தி, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதுமா. உன் வயசு மேல நம்பிக்கை இல்ல, இந்த ஊர் பசங்க மனசு மேல நம்பிக்கை இல்ல. வவுத்த பசிக்குது, ஏதாவது போடு தாயே. மொச்சக்கொட்டையும் கத்திரிக்காவும் போட்டு குழம்பு வச்சிருக்கேன், போடட்டுமா? கருவாடும் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரு வெட்டு வெட்டிடுவேன் தாயே. வெட்டுவ நான் ருசியை பாரு. குழந்தை ஏன் நடுக்குற? ரொம்ப குளிர்துன்னு. இது குளிர்தா? ஏதாவது பச்சை தண்ணி குளிச்சியா? அண்ணா இந்த கிண்டல் தானே வானாங்கிறது. என்ன எங்க குடும்பத்துல தான் யாருமே பச்சை தண்ணில குளிக்க கூடாது, அப்படியே குளிச்சாலும் உடம்பு பூரா கண்டு கண்டா வீங்கன்னு தெரியும்ல. தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்க. உனக்கு எப்படி குளிர் ஜரம் வந்தது? ஆமா, இதெல்லாம் சொல்லிக்கிட்டா வரும். சரி சரி, அந்த பச்சை மாத்திரல 2, மஞ்சள் மாத்திரல 2 கொடுங்க. அப்படியே அந்த கருப்பு மாத்திரலையும் 1 கொடுங்க. சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். ஏண்டா நான் என்ன படிச்சுட்டு சும்மா இங்க வெட்டி வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா? மாத்திரை கலர்ல மாறிடுச்சு, குளிர் ஜரம் சொன்னீங்கள, இந்த நீல கலர் 2 ஓட்ட மாத்திரை, இத சாப்பிடு. இன்னொன்னு, இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் கஞ்சி குடி. சரி, நான் கஞ்சி குடிக்கிறேன். கஞ்சி குடிக்கிறத சாப்பிடுறதுக்கு முன்னாடி குடிக்கவா இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமா குடிக்கவா? அது வந்து நீ கஞ்சி தான் குடிக்கணும். அண்ணே அது எனக்கு தெரியுதுண்ணே, நீங்க கஞ்சி குடிக்க சொன்னீங்க, அது எனக்கு நல்லா புரியுது. சரி, கஞ்சி குடிக்கிறத சாப்பிடுறதுக்கு முன்னாடி குடிக்கவா இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமா குடிக்கிறதான்னு கேக்குறேன். நீ கஞ்சி மட்டும் தான்டா குடிக்கணும். எனக்கு புரியுதுண்ணே. என்னண்ணே நீங்க ஏதோ கேன பாய்கிட்ட சொல்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க, புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணே. என்னடா? கஞ்சி குடிக்கிறத சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கிறதா இல்ல சாப்பிடறதுக்கு முன்னாடி குடிக்கிறதான்னு கேக்குறேன். கொஞ்சம் எந்திரிக்கிறியா? இந்த சோறுன்னு நாக்கும்ல, அதுல கஞ்சின்னு ஒண்ணு வடிப்பும்ல, அந்த கஞ்சி மட்டும் தான்டா கண்ண குடிக்கணும். இப்பதானே நீங்க என் வடிக்கே வந்திருக்கீங்க. நம்ம அந்த கஞ்சின்னு ஒண்ணு வடிக்கிறோமே, அது வடிக்கிறதுக்கு முன்னாடி சோறுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த கஞ்சி குடிக்கிறத சோறு சாப்பிட்டதுக்கு முன்னாடி குடிக்கணுமா இல்ல பின்னாடி குடிக்கணுமா? என்ன கேட்ட? அண்ணே இந்த கஞ்சி குடிக்கிறத சாப்பிடறதுக்கு முன்னாடியே குடிக்கிறதா இல்ல சாப்பிடறதுக்கு அப்புறமா குடிக்கிறதான்னு கேட்டேன். ஐயோ இப்படி உயிர் எடுக்கிறானே, எனக்கு குளிர்ச்சரம் வந்துரும் போல் இருக்குது. இந்தாங்கண்ணே. என்னது? இந்த மாத்திரையை சாப்பிடுங்கண்ணே. எனக்கே மாத்திரையாடா? ஐயோ எனக்கு விட்டுருச்சு, உங்களுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உன்ற மாதிரி ஆளுகளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா எனக்கு எய்ட்ஸே வந்தாலும் வந்துருண்டா. ஐயோ பஞ்சு, கஞ்சி வைடி கொஞ்சம். அண்ணே நான் இங்கே இருக்கட்டுமாண்ணே? எதுக்கு? இல்ல நீங்க கஞ்சி குடிக்க போறீங்கல்ல, அத சாப்பிடறதுக்கு அப்புறமா குடிக்க போறீங்களா இல்ல சாப்பிடறதுக்கு முன்னாடி குடிக்க போறீங்களான்னு பாத்துட்டு போறேனே. ஏண்டி செல்லம், எல்லாரும் உன் பேச்சு கேக்குறாங்க, இந்த செல்லம் மட்டும் உன் பேச்சு கேட்க மாட்டேங்கிறானே, அது ஏண்டி? அன்னைக்கு உங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டப்ப நல்லா திட்டுவாருன்னு நினைச்சோம், ஆனா அட்வைஸ் பண்ணிட்டாரு. ஊர் தலைவர் இல்ல, அதான் பெருந்தன்மையா பேசிட்டாரு. அப்படியே செண்பகம்? ஏய் அதோ நிக்கிறான் பாடி செல்வா. ஏமா மாசம் மாசம் நிக்காம மடமட வேலையை பாருங்க. அந்த செல்வாவை இன்னைக்கு சும்மா விடக்கூடாதுரி. இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்றேன் பாரு. வாங்கடி போலாம். ஏய் ஐடியா, அந்த மட்டல்ல எடுங்கடி சீக்கிரம். ஏய் நல்லா அடுக்குங்க, அதே எடுத்து குடுறி, எல்லாத்தையும் வைப்போம். ஏய் இப்ப நான் பாம்பு கொத்துச்சுன்னு செல்வாவை கூப்பிடுங்க. ஏய் செல்வா, செண்பகத்தை பாம்பு கடிச்சிருச்சு, சீக்கிரமா ஓடி வா, சீக்கிரமா வா. எப்படி ஓடி வரான் பாரு. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு அவன் திமிரு அடங்க போகுது.
அம்மா யாராவது வாங்களே. நல்லா விழுந்தியா? உனக்கு நல்லா வேணும் இரு. நல்லா மாட்டிக்கிட்டா. தேடு கடிச்ச பையனை இப்படி தலையை தொங்க போட்டு கொண்டாருங்களே, படுக்க வைக்கப்பா. அண்ணே சீக்கிரம் பாருங்க பாட்டி. பேசிட்டு இருக்காம மருந்து போட்டு எடுத்து பாடி. எங்கப்பா கடிச்சது? இடத்துலதாம்மா. ஏன் பிள்ளை இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறவ? தேடு தானே கடிச்சது, மருந்து போட்டா எல்லாம் சரியா போயிடும். பயமா இருக்கு பாட்டி. மருந்து வச்சு கட்டி இருக்கிறேன், பிள்ளைக்கு ஒரு பயமும் இல்ல. நீங்க போயிட்டு வாங்க. பொழப்பே நாய் பொழப்ப போச்சுங்கண்ணா. நிக்கிறதுக்கு நேரம் இல்ல, ஜோலியும் இல்ல. பிராந்தி குடிச்ச நாய் மாதிரி ஓடிட்டே வராத. ஆமா, அரைனா கொடுக்க மாட்டேன். ஏண்டா அந்த மகன் மாதிரி இல்ல? நீங்க தானே பார்த்தீங்க. என்ன சார் இங்க நிக்கிற? என்னப்பா பக்கத்து ஊர் சந்தைக்கு போறோம்னா இங்க வந்து நிக்கிற? அது ஒண்ணுமில்ல சாமி, சந்தைக்கு போலான்னு தான் புறப்பட்டேன். வழி ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சு போட்டு போலாம் தான் கிணத்தோரம் வந்தேன். சொன்னபடி நடந்துன்னு வச்சுக்கோ, அந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துருமில்ல. அது என்ன அப்படி பாக்குற? அது ஒண்ணும் இல்லப்பா, நானும் பிறந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஊருக்குள்ள ஒரு வயல உன்னை நல்லவன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அது வந்து நல்லவங்க கேட்டுக்கோணும். சம்பா, என்னப்பா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்பா செல்வாவை என்ன பண்ண? நானும் பண்ணலப்பா. போய் பின்ன ஏன் அவனை பள்ளத்தில் தள்ளின? அப்பா அது வந்து என்ன வந்து நீ பாட்டுக்கு அவனை பள்ளத்தை தள்ளிட்டு வந்துட்ட. அங்கிருந்த கருந்தைய கடிச்சு அவன் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறான். தாய் இல்லாத பொண்ணுக்கு செல்லம் கொடுத்த வளர்த்தேன் பாரு, அதுதான் நான் செஞ்ச தப்பு. எனக்காகத்தான் எல்லாருமே உனக்கு மரியாதை கொடுக்கறாங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்க. செஞ்ச தப்புக்கு அந்த செல்வாட்ட போய் மன்னிப்பு கேளு. அப்பா நான் போய் எப்படிப்பா? தப்ப நானே பண்ணியிருந்தாலும் நிச்சயமா மன்னிப்பு கேட்பேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் இனிமே வச்சுக்கிட்ட நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. போ. ஈசான பூளையில கருக்கிருட்டு மின்னுதையா. மூணாம் பிறையே முத்தமிழே பொங்கும் வைகை நதியே ஆரீரும் தேனே தித்திக்கும் வானமுதே தங்கத்தாழை மடலே தானேனும் மடியில் பூத்த மல்லிகையே
எனக்கு தாயாய் வந்தவளே ஓய் சொட்டும் மழை துளிதான் தாளம் தட்டும் தாலாட்டு மூணாம் பிறையை முத்தமிழே மாமடிச்சாரோ மல்லியப்பூ செண்டாலே அத்தடிச்சாளோ அள்ளி பூவு தண்டாலே யாரடிச்சா சொல்லிவிடு ஏன் அண்ணனே தூங்கிவிடு தென்னங்கீற்றில் தொட்டில் போட்டு தென்றலும் தூங்குதம்மா அன்ன கிளிகள் ஆலமரத்தில் கண்களை மூடுதம்மா திண்ணை வானத்துல வெண்ணிலாய் மேக போர்வை மூடுதே வண்ண பூக்கள் எல்லாம் மௌனமாயோ செவிதழ் மூடி தூங்குதே என்னென்ன கனவு ஏதோ நினைவு கண்மணி தூங்கிடம்மா இன்னும் நித்திரை நாடகமா மூணாம் பிறையே முத்தமிழே பொங்கும் வைகை நதியே ஆரீரும் மூணாம் பிறையே முத்தமிழே பாலும் ஜோறும் நிலவை காட்டி உனக்கு ஊட்டவில்லை சங்கத்தமிழை சங்குல ஊட்டி தந்தது கொஞ்சமில்லை சொந்தம் வேறு ஒன்றும் பார்க்கல சொர்க்கம் ஒன்றிருப்புல அன்பை போல இந்த மண்ணுல செல்வம் எதுவும் இல்லை ஊருக்குள் குளிரு நடுங்கும் தளிரு போர்வை மூடட்டுமா என்றும் இன்னிசை பாடட்டுமா மூணாம் பிறையே முத்தமிழே பொங்கும் வைகை நதியே ஆரீரு மடியை பூத்த மல்லிகையே எனக்கு தாயாய் வந்தவளே ஓய் சொட்டும் மழை துளிதான் தாளம் தட்டும் தாலாட்டு சொட்டும் மழை துளிதான் தாளம் தட்டும் தாலாட்டு உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி சாமி. ஒன்னும் பயப்படாதீங்க, தேல் கொட்டுற மாதிரி தான் வலிக்கும். சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு அவனு சொல்றது கேட்காதீங்க. நீங்க இது சும்மா எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கு. பாருங்க இப்ப நச்சுக்க ஏர்ல இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எப்படி இருந்தது டாக்டர்? இது டாக்டர்? டாக்டர் நான் இங்க இருக்கிறேன். அது குழப்பழுந்து என்ன பண்ணுதுக்கா? பயக்கமா இருக்கு டாக்டர், என்ன ஆத்துல விட்டுடுங்கோ டாக்டர். டேய் ஐயரா, பத்திரமா ஆத்துல கொண்டு விட்டுரு. சரி சரி சரி, வாங்க 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 வாங்க. எப்படி போறது? வரல, ஒண்ணும் பயப்படாதீங்க, உங்களை கொண்டு போய் பத்திரமா சேர்த்துறேன். வாங்க. நெக்ஸ்ட். வந்ததே ஒரு பேஷண்ட், இதுல வேற நெக்ஸ்டா நெக்ஸ்ட். உள்ள வாங்க, வேலை இருக்கு, சீக்கிரம் வாங்க. வேலை இருக்குதா? இவளுக்கு ஏதோ பிரஷர் ஏறிச்சு போல் இருக்குது. இன்னைக்கு ஃபுல் பாடி செக் பண்ணிர வேண்டியதுதான். டாக்டர் டாக்டர் டாக்டர். யார் அது? வாங்க பங்கஜம் மாமி. எங்க இந்த பக்கம்? எங்க ஆத்துக்காரர் உங்களை பார்க்க வந்தார். இன்னும் ஆத்துக்கு வந்து சேரல, அதான் உங்களாண்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆமா வந்தாரு, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு. நானும் கூட ஊசி போட்டா லேசா மயக்க வருதுன்னு சொன்னாரு. ஆத்து வரைக்கும் ஒரு பையனை அனுப்பிச்சு வைக்கன்னு சொன்னாரு. நானும் கூட என் குழுக்க வந்து அனுப்பிச்சு வச்சேனா. இன்னும் ஆத்துக்கு வந்து இன்னும் வரலீங்களே? இன்னும் வரலீங்களா? ரொம்ப நேரம் ஆகுதா? வாங்க போய் தேடி பார்க்கலாம். பழக்க தோசை தொட்டு போட்டு மன்னிச்சுக்குங்க. பரவாயில்ல வாங்கோ. ஐயோ சிவ்வுதுங்க. ஆத்துல மீன் புடிச்சு ஆண்டவனே உன்னை நம்பி. குளக்கலந்து எங்கடா போன? மாமி எவ்வளவு டென்ஷன் ஆகாங்க தெரியுமா? எதுக்கு? எதுக்கா? மாமி வீட்டுக்கார ஆத்துல கொண்டு விட்டு வர சொன்னா விட்டு வந்தியாடா நீ? நிஜமா மாமி, உங்க ஆத்துக்கார ஆத்துல தான் விட்டு வரேன்.
இப்ப நான் ஆத்துல தானே வந்துட்டு இருக்கேன், அவர் இல்லையே. ஆத்துல நல்லா தேடி பாத்தீங்களா? நல்லா தேடி பார்த்துட்டு தான் வரேன். என்னடா நீ விட்டாங்கற, அவங்க தேடினாங்கறாங்க, ஆனா ஆளை மட்டும் காணா. ஆமா, எந்த ஆத்துல விட்டு நீங்க? என்னன்னா நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி நான் கரெக்டா செய்யாம இருந்திருக்கிறேன்னா, நம்ம ஊர்ல ஓடுறது ஒரே ஒரு ஆறு, அந்த ஆத்துல தான் விட்டு வரேன். அதுவும் அவர் பாதி தொலைவு மிதந்து போற வரைக்கும் நின்னு பாத்துட்டு தான் வரேன். அட பாவி, நீ நல்லா இருப்பியா? உன்னை என்னங்க என்னங்க எல வீட்டுல பிறந்தவன மாமியோட மாங்கல்யத்தை பறிச்சிட்டியாடா டேய். அண்ணே என்னண்ணே நீங்க என்ன உங்க பேச்ச கேட்டதுனால மாமிக்கு என் மேல இருந்த இமேஜ் எல்லாம் போயிடுச்சு. சட்டையெல்லாம் வேற பிடிக்கிறாங்க. இது இது ஏண்டா ஒருத்தனை கொண்டு போய் ஆத்துல விட்டுட்டு வாடான்னு சொன்னா அவனை ஆத்துலயே தள்ளி விட்டு வந்திருக்கிற. மாமிக்கு உன் மேல இருந்த இமேஜ் போயிடுச்சா? அவன காரணம் டேமேஜ் ஆகும். ஏன்டா இப்படி உட்கார்ந்துருக்க? எங்கேயாவது போயிட்டு வரலாம்ல? எங்க போய் சொல்ற? இது பெரிய டவுனு சுத்தி பார்க்கறதுக்கு. கஞ்சி எடுத்துக்கிட்டு வரேன். இம்பிட்டு நேரமா என்ன 1000 கேள்வி கேட்கறல? அவள ஒரு கேள்வி கேட்க வேண்டியதானே? எவள? சிங்கக்குட்டி மாதிரி இருந்த எங்க அண்ணனை இப்படி உட்கார வச்சிட்டாலே அவ்வளவுதான். இப்போ என்ன ஆகி போச்சுன்னு கத்துறேன். ஏதோ விளையாட்டுக்கு பண்ணிருச்சு, விடுமா. எதனா விட சொல்ற? இன்னைக்கு பள்ளத்துல தள்ளுவா, நாளைக்கு மலையிலேன்னு தள்ளுவா. இதெல்லாம் அனுசரிச்சு போகணுமா? ஆமா, அவங்க பணக்காரங்க, நாமெல்லாம் அவங்களுக்கு விளையாட்டு பொருள் மாதிரி. அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம காரணமா இருக்கோம்ல, அதையே நம்ம சந்தோஷமா எடுத்துக்க வேண்டியதுதான். இவ்வளவு நல்லவரா இருக்காரு, இவர்கிட்ட நாகரிகம் இல்லாம நடந்துட்டோமே. மன்னிப்பு மட்டுமா கேக்குறது? அப்ப நான் பேசுறது தப்பு, அவ செஞ்சது கரெக்டா? அவ செஞ்சதும் சரியில்லை, நீ பேசுறதும் தப்பு இல்ல, விடுமா. நான் இந்த பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன மன்னிச்சிருங்க. இப்ப என்ன பண்ணீங்க? நான் ஏன் மன்னிக்கணும்? நேத்து நடந்ததுக்கு நான் தானே காரணம். நானே தவறு விழுந்துன்னு நினைச்சிட்டு போறேன். எப்படி உங்களால எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்க முடியுது? அப்படி சாதாரணமா எடுத்துக்கிட்டா தான் நீங்க மறுபடியும். இல்ல இல்ல, இனிமே நான் உங்ககிட்ட வம்பு பண்ண மாட்டேன். ஆமா, எங்க தேல் கடிச்சது? இங்கதான். கவலையே படாதீங்க, நான் பார்த்து முடிக்கிறேன். பார்த்து முடியுங்க. அடுத்த திருவிழாவுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும். அப்போ அந்த 3 இடமும் நம்ம மீனாவுக்கு பொருத்தமான இடம் தான். பொருத்தமான இடம். வா, என்ன பார்த்து உட்காரு உட்காரு. பச்சையப்பன் பையன் நல்லா படிச்ச பையன், பட்டணத்துல வேலையில வேற இருக்கான். முதல்ல அவனை பேசி முடிச்சிடுறேன். அதையே பார்த்து முடிக்க பாருங்க. பொண்ணுக்கு வயசு ஏறிட்டே இருக்கு, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படாத, கிட்ட வா. கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்கல்ல? ஐயோ, நான் உன்னை ஏமாத்துவனா? உண்மையில சத்தியமா சொல்ற மீனா, நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இந்தாங்க, அச்சாரமா வச்சுங்க. நல்லதுங்க ஐயா, நான் வரேன். போயிட்டு வாங்க. பயப்படாத, நான் உன்னை கட்டிக்க போறேன் தானே.
ஐயோ ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, எக்ஸசைஸ் உடம்புக்கு நல்லது. நான் தினம் பண்ணுவேனே. ஏய் நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற. நான் எதையும் மறைக்கலையே. நீ போய் சொல்ற. வா இந்த பக்கம். இங்க இருக்கிற ஏதோ வசதியா இருக்குது. வர போறியா இல்லையா? பரவாயில்ல பரவாயில்ல. இப்படி என்ன சொல்ல நீ கேட்க மாட்டேன். வா. என் உயிர் செண்பகம். என்ன இது? பாரு, பார்த்தா தெரியல? பார்த்தா தெரியுது. அதுல என்ன எழுதி இருக்கு அத சொல்லு. அதுவா, நான் ஸ்கூலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுடா. படிச்சதெல்லாம் மறந்து போச்சானே எழுதி பார்த்தேன். அதுக்காக பாரிக்கு பேர் வச்சியா? அது வந்து என் மனசுல உள்ளதா. மனசுல உள்ளதா? என்ன? கரும்பு காட்டு கழனியிலே கம்மாங்கர ஓரம் பாட்டு ஒண்ணு படிக்கணும் காத்தாட தென்னங்கீத்தாட தெம்மாங்க தேன் பாய. அடசதிராடும் சம்பாநாட்டு சிலு சிலுக்குது தரைய பார்த்து செவத்த புள்ள நடந்து வாராளே. புது சிறுவாணி தண்ணி பாய சேலு கண்ட மீனு துள்ள மனச தூக்கி முடிஞ்சுக்கிட்டு போறாளே. கண்ணம்மா களத்து மேட்டு கருது ஆட தொடுத்த பாட்டு. அடசதிராடும் சம்பாநாட்டு சிலு சிலுக்குது தரைய பார்த்து செவத்த புள்ள நடந்து வாராளே. புது சிறுவாணி தண்ணி பாய சேலு கண்ட மீனு துள்ள மனச தூக்கி முடிச்சுக்கிட்டு போறாளே. மனச கிடந்து வாட்டு சித்தாறு சலங்கமணி அலைகள் காலம் போட செவ்வாழ கொடுத்த கனி குளையில் ஊஞ்சலாடு முனிய முன்னு முகத்தழக பார்த்தா மூக்கு வெளுத்த கழுதைக்கும் பாட்டு சடைய பேசி நடையழக பார்த்தா கடவாக்கு கூட்டம் வயலுக்கு ஓடி வரும். நின்னு குயிலு ஒண்ணு கண்டு ரசிக்குதா. அட சதிராடும் சும்மா சதிராடும் ஏமா சதிராடும் சம்பாநாட்டு சிலு சிலுக்குது தரைய பார்த்து செவத்த புள்ள நடந்து வாராளே. புது சிறுவாணி தண்ணி பாய சேலு கண்ட மீனு துள்ள மனச தூக்கி முடிஞ்சுக்கிட்டு போறாளே. மின்னல் வெட்டி பேச தங்கத்தில லோலாக்கு நான் தள்ளி தாளம் போட வெக்கத்தில கண்ணு ரெண்டு ரோசா பூவா மாற பக்கத்தில வந்து நில்லு நீயும் நானும் சேர குறும்பு செய்யும் கண்ணம் ரெண்டும் தேனே கரும்பு இத கடிக்க என்ன கூலே
ஒண்ணு போதும்னு வாழ்ந்து விடுவே சதிராடும் சும்மா சதிராடும் எம்மா சதிராடும் சம்பா நாட்டு சில்லு சில்லுக்குது தரைய பார்த்து செவத்த புள்ள நடந்து வராளே புது சிறுவாணி தண்ணி பாய சேலு கண்ட மீன் துள்ள மனசு தூக்கி முடிஞ்சுக்கிட்டு போறாளே. அன்பரசு அடுத்த தெருவுல லைன் கொடுக்கணும் வா. ஏங்க மேல ஏறி என்ன பறிச்சிட்டு இருக்கீங்க? விளாம்பழம் பறிச்சிட்டு இருக்கேன். விளங்காதவன விளக்க எரிய வச்சிட்டு இருக்கோம்யா. அப்படியா? வீதியில விளக்கறிஞ்சு என்னங்க புண்ணியம்? எங்க வீட்டுல விளக்கறியிலையே. எரிய வச்சிருவான். அப்ப என் பின்னாடியே வாங்க. அண்ணே அவகிட்ட போய் என்னென்ன கிடைக்க போகுது? வானா வேற வேலையை பார்ப்போம். டேய் ஒரு கோட்டுக்காக தேரும் வாடா. அப்படியாண்ணே? வாங்க வாங்க வாங்க. முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. கறி சோறுலாம் போட முடியாது. ஜில்லுன்னு தண்ணி குடிக்கிறீங்களா? வேலை பாக்குறதே தண்ணிக்காகத்தானே. முதல்ல தொழில கவனிப்போம். சரி இங்கே உட்காருங்க, நான் வந்துடுறேன். ஏய் பெருசா கவனிப்பான் போல இருக்கு. சிக்கன் 65 ஓட ரம்மு தான். விஸ்கி தான். ரம்முடா. அண்ணே வாப்பா இந்தாங்கண்ணே. இதான் எங்க குடும்ப விளக்கு. எப்ப பார்த்தாலும் பக்கு பக்கு பக்குன்னு அணைஞ்சு போகுதுண்ணே. நல்லா பாருங்க. ஏண்டா இது எரியலன்னு தான் எங்களை கூட்டு வந்தியா? ஆமா. ஏண்டா கம்பத்துல இருந்து வீட்டுக்கு லைன் வரலன்னு தெரியுது இல்ல? அப்புறம் எதுக்குடா இங்க கூட்டு வந்த? அண்டர் கிரவுண்ட்ல போதும். சரி சரி உங்க பிரச்சனை எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல இந்த விளக்க பாருங்க. விளக்கத்தானே இப்படி உட்காரு. விளக்கமா பாக்குறேன். கீழே உட்கார்றா. அப்பதான் சௌரியமா இருக்கும். எதுக்குண்ணே? பக்கு பக்குன்னு எரியுதுன்னு சொன்னியே, இப்ப குப்பு குப்புன்னு எரியும் பாரு. அண்ணா அண்ணா என்னென்ன பண்றீங்க? பண்ணிட்டு சொல்றேன். அண்ணா பைக்குள்ள கை விடுறீங்க. பெட்டி வேற. அண்ணா தீப்பெட்டி. இன்னைக்கு உன்னை சாம்பலா ஆக்கிடுறேன். டேய் டேய் ஓடாத நில்லு. இதனால எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் வேலை போனாலும் பரவாயில்ல. இன்னும் கொளுத்தாம விட மாட்டேன்டா. என்னப்பா நீங்க போய் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வீட்டுல எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க? அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? எல்லா வேலைக்காரங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இவன் தனியா வாரி போட்டு எப்ப வீட்டுக்கு போறது? தனியா தான் வாரி போட்டுட்டு போட்டுமே. இப்ப என்ன வீட்டுல போய் கிழிக்க போறாரா? சரி நீங்க போங்கப்பா, நான் புடிச்சுக்கிறேன். ஒழுங்கா பிடிக்க போற என்ன? விளையாட்டு ஜாஸ்தி ஆச்சு. ஒழுங்கா பிடிச்சு தொலையா. நான் ஒழுங்கா பிடிச்சா நீ சீக்கிரமா போயிடுவ. அதான் இத பாரு, நீ பிடிச்சாலும் பிடிக்காட்டி நான் போயிட்டே இருப்பேன். யோ மோட்ட வளையத்தை பார்த்துட்டு எவ்வளவு நிறைய இருக்கிறது? நீ இருந்தா உன்னையே பார்த்துட்டு இருக்கலாம்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. சிம்பகா, காத்திருந்து காத்திருந்து பாக்குறதா காதலுக்கே சுகம். புரியுதா? பரவாயில்லையே, காதலை பத்தி இவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க. செல்வா என்ன பாட்டி இந்நேரத்துல இங்க வந்திருக்கிற? கோயிலுக்கு போன உன் தங்கச்சி இந்த வீடு வந்து சேரலப்பா. என்ன பாட்டி என்ன சொல்ற? ஆமாப்பா. என்னம்மா பேரனை தேடிட்டு வந்துட்டியா? அது வந்துங்க. ஐயா, கோயிலுக்கு போன தங்கச்சி இன்னும் வீடு வந்து சேரலையா? அப்படியா? ஆஹா, வாயாடி பூனைக்கா வாய் அடிச்சிட்டு இருப்பா. போய் தேடி பாரு. நீ போய் பாருமா. சரி பாருங்க ஐயா. கோயிலுக்கு போனவன் பேத்தி என்ன பண்ணாலோ என்ன அளவோ அநியாயமா சாமி அடிச்சிருச்சேம்மா. பேத்திய பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறோம் ஐயா. ஏயா இப்படி பேசுறீங்க? அவ அண்ணன் நல்லா இருக்கணும்னு கோயிலுக்கு போனானே, அதாயா அவ செஞ்ச பெரிய தப்பு. மலைக்கு போனவ பொழுது சாஞ்சதுக்கு அப்புறமா அங்கேயே இருந்திருப்பா. அதான் சாமி அடிச்சிருச்சு. ஐயா ஏற்கனவே நம்ம ஊர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதனால ஏதாவது கெடுதல் வந்துடுங்களா ஐயா? நம்மளுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா எப்படிங்க ஐயா? சாமியாடி கேட்டா விவரம் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுல. பொச்ச முடி பேசாம இருடா. ஐயா மன்னிச்சுக்குங்க, எனக்கு சாமியாடி இடத்தையும் கேட்கறது. சாமி சொல்றதா நாம கேட்கறோம், நாம சொல்றதுதானுங்க சாமி கேக்குது. இப்போ சாயங்காலம் 6 மணிக்கு மேல மலை மேல யாரையும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுங்களேன், இப்படி ஒரு பிரச்சனையே வராது பாருங்க.
இந்த பாருங்க, இனிமே ஊர் கட்டுப்பாடா பொழுது சாஞ்சப்புறம் யாரும் மலைக்கு போகக்கூடாது. நான் போவேன் போவேன் போவேன். என்ன நீ திருக்காத. தயவு செஞ்சு வேண்டாம் செல்வா, நான் சொல்றது கேளுங்க. இப்ப போக வேண்டாம். என் தங்கச்சி சாவுக்கு காரணம் கருப்பணசாமி தான் இந்த ஊர்ஜனங்களா சொன்னாங்கல்ல. என் தங்கச்சி என்ன பாவம் பண்ணா அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கருப்பணசாமி கேட்க போறேன். செல்வா, நான் சொல்றது கேளுங்க. சாமி வேட்டைக்கு போற நேரம் அது. இப்ப நீங்க போக வேண்டாம். சாமி குத்தாயிடும். கருப்பசாமி காவு காக்கிற தெய்வம் தானே, காவு வாங்குற தெய்வம் இல்ல. சாமியா கதி நம்பிட்டு இருக்கிற ஜனங்களை அந்த சாமியா பழி வாங்கிட்டு நான் கேள்விப்பட்டது இல்ல. பிடிக்காதீங்க செல்வா, உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. செம்பகம், என் உயிருக்கு உயிரான தங்கச்சியே போனதுக்கு அப்புறம் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. இல்லைங்க, நீங்களே போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நானும் வரேன். நான் சொல்றத கேளு, நீ வீட்டுக்கு போ. இல்ல, நானும் வருவேன். அப்புறம் உன் இஷ்டம். எப்பயாவது நான் சொல்றது கேளு. வாயை மூடிட்டு வா. மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற? சரி, நீ யார் மேல சந்தேகப்படுற? இத்தனை வருஷமா இந்த ஊரே நம்பிட்டு இருக்கு. நாங்களாம் முட்டாள? செம்பாவளை தடுத்தும் கேட்காம மலைக்கு போறீங்க. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் மலைக்கு போன கதியெல்லாம் இப்படித்தான் ஆயிருக்கு. பாவம், உன் தங்கச்சி இப்படித்தான் இறந்திருக்கா. அது எப்படிங்கய்யா? காக்கிறதுக்கு தானே தெய்வம், அழிக்கிறதுக்கு தெய்வம் இல்லையே. அதை நீங்களுமா நம்புறீங்க? பிறப்புல சந்தேகப்பட்டு தாயை கேள்வி கேட்க கூடாது, கற்புல சந்தேகப்பட்டு மனைவியை கேள்வி கேட்க கூடாது, காப்புல சந்தேகப்பட்டு கடவுளையும் கேள்வி கேட்க கூடாது. ஐயா, என் தங்கச்சியா? செல்வா, உன் தங்கச்சி என் மக மாதிரி. அவ சாவுக்கு நான் மட்டும் இல்ல, இந்த ஊரே வருத்தப்படும். என்ன செய்யறது? புள்ள வர வேணா பிள்ளையார் சுத்தினா பத்தாது, புருஷனையும் சுத்தி சுத்தி வரணும். எத்தனை தரம் சொல்றது? உச்சி வெயில கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டேன். இவன் என்ன பண்றாங்க? ஏய், வாடாங்க. என்ன பாதியில கூப்பிட்டீங்க? ஏய் குல குழந்தை, எதுக்கு மேல ஏறி அத போய் மோந்து பாத்துட்டு இருக்க? அண்ணி, நான் எப்போதுமே முன்னெச்சரிக்கையாவே இருப்பேன். இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சமையல்னு அத மோந்து பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேனே. எட்டனா மாலை வாங்கிட்டு 8 பேர் வந்துட்டீங்க. என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தாங்க. வீடா கால்ல நல்லா இருந்து கும்பிடுறானா? நல்லாரு நல்லாரு. இவனுக்கு தானே போன வாரம் ஆபரேஷன் பண்ணி காப்பாத்துனா. ஆமாங்க டாக்டர், இந்த சின்ன குக்கிராமத்துல இவ்வளவு பெரிய கிட்னி ஆபரேஷன் பண்ணி என் பையனை நீங்க காப்பாத்திருக்கீங்க. நிஜமாலுமே நீங்க தெய்வம் டாக்டர். ஐயா, தெய்வக்கு வேலை பேசி நீங்க ஒண்ணு. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை டாக்டர். என்னது? கம்பத்தை பார்த்தா கால தூக்கிடுறான் டாக்டர். தூக்குறானுங்களா? ஆமாங்க. இந்த மாதிரி ஆபரேஷன் எல்லாம் அப்படித்தானுங்க. போக போக எல்லாம் செட் ஆயிரும். பையன் பொழைச்சுதான் கூட்டு போங்க. அப்ப நாங்க வரோங்க. அப்புறம் டெய்லி நல்லி எலும்பா போடுங்க. மார்கழி மாசம் பையனை பத்திரமா பாத்துங்க, பனி ஒத்துக்காது. எப்படி? பிரமாதங்க. பிரமாதம். அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பையன் கம்பத்தை பார்த்தா காலை தூக்குறான்னு சொல்றாங்களே, என்னென்ன விஷயம்? அத வெளியில சொல்லிட மாட்டீங்களா? யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். அது நம்ம ஊர்ல ஒரு சொறி நாய் இருந்ததுல்ல, அதை அடிச்சு அதனோட கிட்னி எடுத்து அவனுக்கு சொருகிட்டு, அவ்வளவுதான். அண்ணே, நீங்க சூப்பர் ஆபரேட்டர்னே. அதுக்கு எதுக்குடா உரசிட்டு பேசுற? அண்ணி தானே, என்ன தப்பு? அண்ணி தானே, தள்ளி நின்றா பண்ணி. சரி, அதை விடுங்க. என்னங்க, ஊர்ல உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்து எல்லாரையும் காப்பாத்துறீங்க. என்ன எப்பங்க தாயாக்க போறீங்க? புள்ள வரம் தானே, இதுக்கு எதுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பகல்னு பாக்காத, அப்படியே திரும்ப உள்ள போயிடலாம். அண்ணே, நான் வேணா உதவி வரட்டுமாண்ணே? நீ வா, நம்ம கோயிலுக்கே போயிடலாம். இந்த நம்மள
அந்த பக்கம் போடு. ஏய் நீ தப்பு பண்ணிட்டடி. என்ன சரி என்ன சொல்லுது? செல்வானே நீங்க சீக்கிரம் ஓடி வாங்க. சீக்கிரம் வாங்க. என்னம்மா மலி என்னாச்சு? மீனா மீனா கணத்தரமா பாட்டிக்கு வா. என்னடா என்னாச்சு? பசங்களோட விளையாடிட்டு இருந்தா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடா. தெளிச்சது போதும்டா. என்னாச்சு? நான் என்னத்த சொல்ல? என்னடா ஆச்சு சொல்லி தொலையா? சிரிக்கி சீமந்தத்துக்கு தயாராயிட்டா. மோசம் போயிட்டு வந்து நிக்கிறிய மூதேவி. பொட்ட பிள்ளையாச்சேன்னு பொத்தி பொத்தி வளர்த்த இப்படி கெட்டு போய் வந்து நிக்கிறிய. வயசுக்குள்ள வளர்றிய. ராவும் பகலுமா வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு வாழ்ந்த நீ வயிற்றுல புள்ளையோட வந்து நிக்கிற. சாமி விஷயத்துல போய் சொன்ன உனக்காகத்தான். இப்போ உன் விஷயத்துல உண்மையை சொல்ல முடியாம ஆக்கிட்டிய. பாவி மகளே, பாவி மகளே. ஐயோ என் மானம் போச்சு. ஆடு கோழிங்களை அறுத்து அதனோட ரத்தத்தை இந்த கிராம மக்களோட பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி என்னோட பாவத்துக்கு என் ரத்தத்தால பரிகாரம் பண்ணிக்கிறேன். என்ன காரியம்? என்ன விடுங்க. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு குடுக்கறதுக்காக நான் என்ன மண்ணும் பொண்ணுமா சேர்த்து வச்சிருக்கிறேன். என் பொண்ணே ஒரு பொண்ணுன்னு வசத்தியே இல்லவா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த. இப்படி செல்லா காசா ஆயிட்டேன்னு. அம்மா உனக்காகத்தாம்மா இந்த உயிரையே கையில புடிச்சிட்டு இருக்கிறேன். உன்னை இந்த கதிக்கு ஆளாக்குந்து யாருன்னு சொல்லுமா. அவன் கையில காலில் விழுந்தாவது உன்னை அவனுக்கு கட்டி வைக்கிறேன். இல்ல அவன் தலையை வெட்டி எடுத்துட்டு வந்து உன் காலடியில போடுறமா. ராசாத்தி, உன்ன மாதிரி பொண்ணுங்களை ஆசை காட்டி மோசம் பண்ணி புள்ளைய கொடுத்துட்டு போறவனுங்களை யாருன்னு சொல்லாம ஊமையா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி தப்புங்க அடுத்தடுத்து நடக்குது. அவனுங்களும் தப்பிச்சு போயிடுறாங்க. உன்னை கெடுத்த பாவி யாருன்னு சொல்லுமா. சொல்லு தாயி. அப்படின்னா தர்மகாத்த மகனை போய் பார்த்துட்டு வாங்கப்பா. ஐயா வந்துட்டாருல்ல, பேசி ஐயா வணக்கங்கய்யா. ஐயா கும்பிடுறேன். ஐயா வணக்கமுங்க. வணக்கங்க ஐயா கும்பிடுறேன். ஐயா வணக்கம். ஐயா வந்துட்டாருல்ல, பேசி முடிச்சிருவாரு. என்ன பூசாரி, கடவுளுக்கு முன்னாடி நிற்கிறவரு இப்படி பஞ்சாயத்து முன்னாடி வந்து நிற்கிறீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க. சாமிக்கு முன்னால பக்தியோட கோயில்ல இருக்க வேண்டிய என்ன இப்படி பஞ்சாயத்துல கூட்டு வந்து நிக்க வச்சுட்டா இந்த பாவி. உங்க அப்பா என்னம்மா சொல்றாரு? ஆமையா, நான் இப்ப முழுகாம இருக்கேன். என்னம்மா சொல்ற? நான் ஒரு பெரிய மனுஷனோட புள்ளைய நம்பி மோசம் போயிட்டேன். யாருமா அது? நம்ம ஊர் தர்மகர்த்தா பையன் ரங்கந்தாயா. ஐயா, அந்த பொண்ணு போய் சொல்றா. ஆனுங்க. இல்ல, நான் சொல்றது உண்மை. எங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன். நான் இதுவரையில அந்த பொண்ணை பார்த்ததே இல்ல. ஆமாங்க. இவ்வளவு பேர் இருக்கீங்கல்ல, இந்த பொண்ணு நானும் சந்திச்சத இந்த ஊருக்குள்ள யாராவது பார்த்திருக்கீங்களா?
ஏப்பா நீ பாத்திருக்கியா அக்கா? நீ பாத்திருக்கியா அக்கா? என்னம்மா யாருமே ஒண்ணும் பேச மாட்டேங்கிறாங்களே? எங்க சந்திச்சீங்கன்னு சொல்லு தாயி. நாங்க பொழுது சாய்ந்ததுக்கு அப்புறம் மலை மேல சந்திப்போம். பாத்தீங்களா, பொழுது சாய்ஞ்ச அப்புறம் மலைக்கு போனா செத்து போயிருவாங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். அப்புறம் எப்படி நாங்க சந்திச்சிருக்க முடியும்? இதுல இருந்தே தெரியுதுல்ல இந்த பொண்ணு போய் சொல்றான்னு. பூசாரி, உன் பொண்ணு சொல்றத நம்ப முடியலையே. ஐயா, நான் உயிரோட வாழறது என் ஒரே ஒரு பொண்ணுக்காகத்தான். அந்த பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியா இருக்கும்போது நான் எல்லா உண்மையும் சொல்லித்தான் ஆகணும். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் ஐயா. அப்பா எதுக்கு அந்த பேச்சு கேட்டு என்ன அடிக்கிறேன்? பூசாரி என்ன பொய்யா சொல்லுவாரு? ஐயா மன்னிக்கணுங்க, சாமிக்கு அபிஷேகம் பண்ற பூசாரி உண்மையை தானுங்க சொல்லுவாருங்க. பாருங்க, தங்க விக்கிரகம் மாதிரி பொண்ணுங்க ஊருக்குள்ள எங்க இருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்காதுங்க. என் பையனுக்கு பொருத்தமான பொண்ணுங்க. சத்தியமா சொல்றேனுங்க, இந்த பஞ்சாயத்து என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேனுங்க. நீங்க வந்து இங்கேயே வேணாலும் கல்யாணம் பண்ணுவீங்க. மீனாவை என் மருமகளா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்துங்க. அப்பா சும்மாடா. பூசாரி, அவங்களே உன் பொண்ணை ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க, நீ என்ன சொல்ற? நான் என்னையா சொல்றது? என் பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். பஞ்சாயத்து கலையலாம். என்னப்பா இப்படி பண்ணிட்ட? சுத்த விவரம் இல்லாதவனா இருக்கிறீங்க. பஞ்சாயத்துல என்னடா சொன்னா? என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னானா இல்லையா? அது நீ அதை கவனிச்சியா? நீ எங்க அதை கவனிக்க போற? எனக்கு என்ன பயம்னா, எங்க அந்த பூசாரி குட்டை உடைச்சிட்டான்னா நாம வசமா மாட்டியோங்கிற பயத்துல தான், வேற வழி தெரியாம அவளை என் தலையில கட்டி வச்சுட்டேன். இப்ப எதுக்குடா டென்ஷன் ஆகுற? சுட சுட சோறு கிடைக்கலனா தாளி சாப்பிடுறது இல்லையா? அது மாதிரி சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே ராஜா. வாயா, காரியத்தை கணக்கு போட்டு முடிச்சிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து நிக்கிறான் பாரு. நான் கூட பூசாரிய கோயில்ல மணியாட்டத்தான் லாய்க்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். யோ பூசாரி, நீ விவரமான ஆளியா, எங்களையே கடகடன்னு ஆட்டி போட்டியே. ஐயா, என் பொண்ணோட வாழ்க்கை பறி போயிடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி செஞ்சேன். இப்ப நான் எதிர்பார்த்த வாழ்க்கை என் பொண்ணு கிடைச்சிருச்சு. இப்ப கேளுங்க ஐயா, என் நாக்க அறுத்து உங்க காலடியில வைக்கிறையா. யோ சும்மா நடிக்காதியா. உன் பொண்ணத்தான் என் தலையில கட்டிட்ட, அப்புறம் என்ன உறவு கொண்டாடிட்டு இருக்க? இடத்த காலி பண்ணு. அவன் தான் சொல்லிட்டான் இல்ல, அப்புறம் நான் வேற தனியா சொல்லணுமா? போய வெளிய. நீ என்னதுக்கு நீ இப்படி முறைக்கிற? நான் என்ன பண்ண? என்னையும் வெளியே போய் சொல்றியா? புரியுது புரியுது, போயிடுறேன். சிகரெட் கொடு, சந்தோஷமா இரு. என்ன போட வெளியே. சின்ன சிறுசுக்கு தனியா பேசுவாங்க. மீனா, ஏன் இப்படி வேத்திருக்கு? ஓ, என்னடா இவனையும் இவங்க அப்பனையும் பஞ்சாயத்துல நிறுத்தி அசிங்கப்படுத்திட்டமே, இப்ப இவங்க வீட்டுக்கே மருமகளா வந்து நிக்கிறமே, என்ன செய்வாங்களோன்னு நினைச்சு பயப்படுறியா? பைத்தியக்காரி, நீ அப்படி செஞ்சதுல எனக்கு சந்தோஷம்தான். உன் மேல நான் எவ்வளவு உசுறு வச்சிருக்கேன் தெரியுமா? எங்க அப்பா இருக்கானே, அவன் மோசமான ஆளு. அவங்கிட்ட போய் அப்பா அப்பா நான் அந்த பூசாரி பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன்னு வெய்யி, அவர் என்ன செஞ்சிருப்பாரு? நேரா ஒரு சமீன் பொண்ணா பார்த்து என் தலையில இந்நேரம் கட்டி வச்சிருப்பாரு. எனக்கு உன்னையும் விடக்கூடாது, எங்க அப்பனையும் விடக்கூடாது. என்னடா பண்ணலான்னு யோசிச்சேன். அதனாலதான் உன்னை தெரியாத மாதிரி உங்க அப்பா முன்னால நடிச்சேன். நிஜமாவா சொல்றீங்க? இங்க பாரு, உண்மையில சத்தியமா, நம்ம புள்ள மேல சத்தியமா சொல்றேன். நான் சொல்றதெல்லாம் நெசம். மீனா, வயித்துல எத்தனை மாசம்? 3 மாசம். அடேங்க அப்பா, 3 மாசம் ஆயிப்போச்சா? இப்போ ஒரு வீட்டுக்கு குடி போறோம். வீடு சரியில்லைன்னா என்ன பண்றோம்? வீட்டை காலி பண்ணிடுறோம். அதே மாதிரி ஒரு மாடு வாங்குறோம். மாடு சரியில்லைன்னா என்ன பண்றோம்? மாட்டை வித்துறோம். இப்ப பாரு, இந்த குழந்தை உருவானதுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்குல்ல.
கருவை கலைச்சிறேன். என்ன பாக்குறேன்? என்னடா இவன் இறக்கம் இல்லாம இப்படி சொல்றானேன்னு பாக்குறியா? இங்க பாரு, எனக்கு கூட அழுகையா வருது. முடியாது, இதை நான் கலைக்க மாட்டேன். இந்த குழந்தை உருவானதுனால தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடிச்சது. என் உயிரை போனாலும் சரி, நான் இதை கலைக்க மாட்டேன். நம்ம காதலுக்கு இந்த குழந்தை ஒண்ணுதான் நினைவு சின்னம். நம்ம காதல் பெரிய லைலா மஜ்னுவோட காதல். இதுக்கு நினைவு சின்னம் எழுப்புறீங்க? அடியே, இது என் வீடு. இங்கு நான் வச்சதுதாண்டி சட்டம், தெரியுதா? உன் கழுத்துல நிரந்தரமா தாலி நிலைக்கணும்னா இந்த கருவை கலைச்சிரு. புரியலையா? இது ஆரம்பம் தான். பஞ்சாயத்துக்கு அடி போறீங்க. நல்லா சாப்பிட்டுருந்தா 4வது ரெண்டு இப்படி யோசிக்கிறானே. அண்ணே, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லண்ணே. இது சோறா? ஏமா இன்னைக்கு நல்லா சமைக்கலையே நீ? இல்லைங்க, நல்லதாங்க சமைச்சிருக்கேன். அது இல்லண்ணே, இப்படி 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்துகிட்டு என்ன கவனிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலண்ணே. எனக்கும் கூட தான் பிடிக்கல, வேற வழி இல்லடா கண்ணா. இந்த நாள்ல 5 பேருக்கு வடிச்சு கட்டணுங்கிறது என் தலை எழுத்து. உன் ஒருத்தனுக்கு போட்டு 5 பேருக்கு சரி கட்டின மாதிரி தான். நீ கூச்சு படம் கொட்டிக்கா. அண்ணா, நான் இப்பதானே கவுண்டர் வீட்டுல சாப்பிட்டு வரேன். கவுண்டர் வீட்டுல போய் என்னத்த மேஞ்ச? பெரட்டி சோறு சாப்பிட்டு வரேன். பெரட்டி சோறு தின்னு போட்டு வந்து இப்படி உருட்டி உருட்டி அடிச்சிட்டு இருக்கிறியா? இது என்ன வயிறா நெல்லு குதிரா? நான் கூச்சப்பட மாட்டேன். நீ நல்லா சாப்பிடுங்க. நான் சாப்பிடு, நல்லா வீசுறி. என்னங்க மாமா சாப்பிடுற மாதிரியே இல்ல? யார் எங்கப்பனா? எங்கப்ப திங்க தெரியாம விக்கியல செத்தான். இவன் ஏதோ டீசென்ட்டா சாப்பிட்டு இருக்கான். அண்ணா, என்னால முடியல. நான் பாதி சோத்தோட எந்திரிச்சு போனேன்னா 10 காக்கா பறந்து வந்து தலையில கொத்து கொத்துன்னு கொத்திரு. முடி தின்றா. அண்ணா, காக்காய்க்கும் இந்த சோத்துக்கு என்னென்ன சம்பந்தம்? காக்காய்க்கு இந்த சோத்துக்கு சம்பந்தம் இருக்குதுடா. இது வந்து தேவச சோறு, எங்க அப்பனுக்காக படைச்சது. நல்லா சாப்பிடு. சாப்பிடுறா. அண்ணா, தேவச சோறுன்றீங்க, ஒரு மீன், முட்டை, கறி, வவ்வாலு இதெல்லாம் அடிச்சு வச்சிருக்கலாம்ல. ஏய் கண்ணா, எங்க அப்பனுக்கு பிடிச்ச ஐட்டத்தை தான் நான் செய்ய முடியும். அவர் சைவம், அதைத்தான் நான் செஞ்சிருக்கிறேன். பேசாம சாப்பிடுறா கண்ணா. அண்ணா, அப்ப உங்க தேவசத்துக்கு கறி, மீன், முட்டை எல்லாம் செஞ்சு வைங்க, நான் சாப்பிடுறேன். ஏன்டா தேவசம்னா என்னன்னு தெரியுமா? சோறு சாப்பிடுறது. சோறு எதுக்கு சாப்பிடுவாங்க தெரியுமா? தேவசத்துக்கு. ஏன்டா தேவசோறு எதுக்கு போடுவாங்க தெரியுமாடா? அதுதானே எனக்கு தெரியல. அடே, அது செத்து போனவங்களுக்காக போடுற சோறு அது. அப்ப நீங்க செத்து போங்க. அண்ணி எனக்கு பிடிச்ச கறி, மீன், முட்டை எல்லாம் செஞ்சு போடட்டும், நான் சாப்பிடுறேன். ஏன்டா கறி மீன் எல்லாம் நீ சாப்பிடுறதுக்காக நான் சாகணுமா? உன்னை சாகடிச்சு இனிமா நீ சாகல. ஐயோ, ரத்தம். துடைக்காதீங்க. இப்போ நீ தொடச்சுக்கிறியா? நான் தொடச்சு விடுவா? நீங்களே துடைங்க. ஆனா கையால இல்ல. கையால துடைக்காம எப்படி செம்பகம்? நான் சொல்றது நிஜமா உங்களுக்கு புரியல? என்ன சொல்ற? உங்க உதட்டால. நிஜமா சொல்றியா? நான் பரிசம்பகம், நான் ஒரு மாதிரியான ஆளு, இடமும் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். அதானே எதிர்பார்க்கிறேன். அச்சாரம் தந்தவன் இனி நான் வீட்டுக்காரன், பூச்சூடி புது சுகம் புரியும் வேலைக்காரன், பூவை அள்ளிச்சூடும் போதில்லை பாவை. கனனம் கனனம் கனகதி
பூச்சீலையில் எட்டி பார்க்கும் பூங்காத்து பச்சை குத்தும் நேரி முழுதும் முத்தம் கொள்ள நானாச்சு காலை மாலை என வேதமில்லை நாளும் நாளும் தரவா காமதேவனின் கண்ணி பூசை கோலம் போட வரவா மதனமோக முத்து பூவிதழ் முத்தம் கொண்டு தேனூற்று கண்ணோடினால் உன்னோவியம் என்னாவது தூக்கம் மடி மீது சுதி சேர்த்து சொர்க்கம் உண்டாக்கு முந்தானை பந்தலில் அந்தி காவல்காரன் ஒரு ராஜ வேளையில் மாலை அது சூடும் காலையில் அடிமை சாசனம் கணக்கு பண்ணா நீ வண்டிக்காரனைய கணக்கு பண்ண பெருசு என்ன பஞ்சாயத்துல நிறுத்தியா கல்யாணம் பண்ணி வச்ச உன் பொண்ண நாளைக்கு பஞ்சாயத்துல நிறுத்தி சந்தி சிரிக்க வைக்கிறேன் பாரு. இப்படி எல்லாரும் அமைதியா இருந்தா என்னப்பா அர்த்தம்? இங்க பாரு, தீர்ப்பு சொல்ல வேண்டிய தலைவரே இப்படி தலையை தொங்க போட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஊர் பிரச்சனையா இருந்திருந்தா இந்நேரம் துள்ளிக்கிட்டு நிமிர்ந்திருப்பாரு. இது வீட்டு பிரச்சனையா போச்சே, அதான் தலையை தொங்க போட்டுக்கிட்டு இருக்காரு. சாட்சி வேணும்னு நினைப்பார் போல இருக்கு. என்ன சாட்சி வேணும்? இவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு வெளியே கும்மாளம் போடுறத நீயும் நானும் பார்த்தோம். நாம ரெண்டு பேரும் சொன்னா இந்த ஆள் நம்ப மாட்டாங்கிறதுக்காக ஊர் ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் இலவசமா லவ் சீன் காட்டணும். இதுக்கு மேல என்னப்பா சாட்சி வேணும்? ஐயா என்ன மன்னிக்கணும், நாட்கள் நரம்பு இல்லாம வாய்க்கு வந்து பேசாதீங்க. செய்யற தப்பையெல்லாம் செஞ்சு விட்டு உனக்கு என்னடா லொல்லு? அட விடுங்க மைசன், அவ எவ்வளவு நேரம் துள்ளுவானோ துள்றத பாத்துருவோம். ஐயா வாயை தொடர்ந்து பேசுங்கய்யா. உங்களுக்கு ஒரு தலைகுனிவை நாங்க ஏற்படுத்துவோம் ஐயா. சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி எங்களை பஞ்சாயத்து நிறுத்திட்டானுங்க ஐயா. பேசுங்க ஐயா. அப்பா பேசுங்கப்பா, தயவு செஞ்சு பேசுங்கப்பா. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அத தைரியமா தீர்ப்பா சொல்லுங்கப்பா. இந்த பஞ்சாயத்துக்கு வந்திருக்கிறது என் குடும்ப பிரச்சனையா இருக்கிறதுனால இங்க வந்திருக்கிற யாராவது தீர்ப்பு சொன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்ற நீங்க தான், இதுக்கும் ஒரு தீர்ப்பு சொல்லணும், அதான் நியாயம். இந்த ஊருக்குள்ள யாரு வேணும்னாலும் தீர்ப்பு சொல்லலாம், ஆனா அது நியாயமான தீர்ப்பா இருக்கணும். அப்ப நான் சொல்லட்டுமாப்பா? அது இருடா, அவர் என்ன சொல்றாரு பாப்போம், அதுக்கப்புறம் நாம சொல்லுவோம். செண்பகமும் செல்வாவும் ஒன்னா இருந்தது எல்லாரும் பார்த்திருக்கீங்க. உங்க மௌனத்தையே சாட்சியா எடுத்துக்கிட்டு இப்ப நான் ஒரு தீர்ப்பு சொல்ல போறேன். செண்பகம் செல்வாவை கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு. ஏறு மாட்டை ஏரியில தான் பூட்டணும், வண்டி மாட்டை வண்டியில தான் பூட்டணும்னு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு. எங்கேயோ பிறந்த இந்த அனாதை பயலுக்கு நம்ம ஊர்ல சொந்தம் கொண்டாட உரிமை இல்லைன்னு நாங்க சொல்றோம். அப்படி போடு சுப்பையா அறுவாளை, பரவாயில்லையே, நம்ம ஊர்ல கூட நல்லது கெட்டது பேசுறதுக்கு ஆள் இருக்குதே. அப்போ இது ஜனநாயக நாடு, யாரு என்ன வேணாலும் பேசலாங்கிறீங்க. இன்னைக்கு இவங்களை கட்டி வச்சுட்டா நாளைக்கு எங்க வீட்டு பொண்ணுங்களை எங்க வேலைக்காரன் கேட்டா எப்படி கொடுக்க முடியும்? இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஐயா இது மாதிரி தான் தீர்ப்பு சொன்னாரு, அதை மட்டும் ஏத்துக்கிட்டீங்க.
அது நம்ம ஊரு சாதி சனத்துக்குள்ள பிரச்சனை, அதனால ஒத்துக்கிட்டோம். ஒத்துமையா இருக்கணும் சொல்ற நீங்களே இப்படி சமயத்துக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு பேசுனீங்கன்னா என்னங்கய்யா அர்த்தம்? அம்மனி இங்க பாரு, ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கணும் தெரியுமா? ஏப்பா ரோட்ல கிடக்குற நாயெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து நடு வீட்டுல வச்சு விருந்து வைக்க சொல்றியா? இந்த தீர்ப்புல உங்களுக்கெல்லாம் சம்மதம் இல்லைன்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கருப்புசாமி மேல பாரத்தை போட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேல நான் மட்டும் மலைக்கு போய் சாமி மேல இருக்கிற மாலையை கொண்டு வரேன். அப்படி கொண்டு வந்துட்டேன்னா இந்த கல்யாணத்தை நீங்களே முடிச்சு வைங்க. இல்ல நீ ஏன்டி கூட சேர்ந்து அடிக்கிற? யாருக்குங்க தெரியும்? தெரியாம அடிச்ச? இப்போ 4 பொம்பளைங்க சேர்ந்து இவனை அடிக்கிறாங்கன்னு சொன்னா இவன் தப்பு செய்யாமல இருந்திருப்பான். இப்போ நானும் சேர்ந்து இவனை அடிக்கலன்னா ஏன்கா நீ தப்பா எடுத்துக்க மாட்டே? ஓஹோ, இந்த அக்கா தப்பா நினைச்சுக்குவாங்க நீ கூட சேர்ந்து அடிச்சியா? ஏனக்கா இந்த தம்பி என்ன பண்ணா? அது எப்படி சொல்லுவாங்க? அவங்க தானே தப்பு பண்ணாங்க. நீதிக்காக போராடின எனக்கு கிடைச்ச தண்டனை இது. அப்படி என்ன நீ பெரிய நாட்டாம சரத்குமார் நீதிக்காக போராடிட்ட? அண்ணே, இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு கோளாறு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அடு ரோட் நின்னு மானத்தை வாங்குறான் பாரு. மானம் போகுது இல்ல, இதெல்லாம் நான் எப்படி தாங்கிக்கிறது? அதுக்கப்புறம் இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொன்னாங்க? அன்னைக்குதான் கோளாறு, அதனாலதான் உங்களுக்கு குழந்தை பிறக்கலன்றாங்க. பாத்தியாடி உங்க அக்கா சொன்னத? இப்ப வெட்டிக்க. கோளாறு இருந்தாக்க குழந்தை பிறக்காதானே? அப்படி உங்களுக்கு கோளாறு இருந்திருந்தா இவங்க 3 பேருக்கு எப்படி நீங்க குழந்தை கொடுத்திருப்பீங்க? என்னங்க சொல்ற இவன்? வைத்தியம் பார்த்து குழந்தை பிறந்து சொல்றான்டி. ஏன்டா தப்பு சொல்றேன்? அக்கா பையனுக்கு கொஞ்சம் கோளாறு, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்கக்கா. அதான் போங்கன்னு சொல்லிட்டாருல, போங்க. போங்க குண்டக்கா. ஏடா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எங்க எதை பேசணும் ஒரு விவஸ்தையே இல்ல. நல்ல பையன், நியாயமான பையன், நமக்காவே பிறந்திருக்கான். இப்ப சொல்ற கேட்டுக்கா. நான் கண்ணை மூணதுக்கு அப்புறம் உன்னை கண்ணும் கருத்துமா பாத்துக்கு போறவனே இவன் தான். இல்லடா கண்ணு? ஏய் இப்ப இல்ல, நான் கண்ணை மூணதுக்கு அப்புறம் போறாதப்பா. நீ வாடி.
இந்த ராத்திரில எதுக்குடா உள்ள வந்த நீ? ஏன் இப்படி கத்துறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு கேக்குறான் பாருங்க. என்ன நீதான் சொல்ல? நான் அசந்து படுத்து தூங்கிட்டு இருந்தேனா என்ன ஒரு மாதிரியா பாத்துட்டு இருந்தாங்க. ஏன்டா ஒரு மாதிரியா பார்த்தா? ஆமா பார்த்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன இருக்குதா? ஏன்டா அடுத்தவங்க முன்னாடி பாக்குற தப்பு இல்லையா? அண்ணே அன்னைக்கு நீங்க என்கிட்ட என்னென்ன சொன்னீங்க? என்னடா சொன்ன? நான் கண்ணை மூடுனதுக்கு அப்புறம் அண்ணிய கண்ணும் கருத்துமா பாத்துக்க வேண்டியது நீ தான்டான்னு சொல்லி எனக்கு கேரண்டி கொடுத்தீங்கல்ல? ஆமா கொடுத்தேன். நான் ஏதோ தற்செயலா வீட்டுக்குள்ள வந்தேன். வந்து பார்த்தா நீங்க கண்ணை மூடிட்டு இருந்தீங்க. அப்படியே வந்து உட்கார்ந்து அண்ணிய கண்ணும் கருத்துமா பாத்துட்டு இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பா? பாயிங்க. ஏன்டா நான் தூங்கிட்டு இருக்கும்போது உங்க அண்ணி குளிச்சிட்டு இருந்தான்னு வெச்சுக்க, அதையும் போய் பாப்பியா நீ? எப்படி நான் உங்க பேச்ச மீற முடியும்? பார்த்துதானே ஆகணும். அடிங்க. போடா போடா. வந்துட்டானுங்க பாக்குறதுக்கு. ஏண்டி அவன் கை ஏதாவது உடம்புல பட்டுதா? இல்லீங்க. நல்ல வேளை நம்ம குடும்ப கற்பை காப்பாத்துன. இந்த ஊர்ல என்ன தொடறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்குது? உங்களுக்கே இல்ல. அப்பப்ப பீஸ் புடிங் போடுவா. இந்த படுத்துட்டா தூங்கிட்டாளா? கண்ணு பஞ்சு பஞ்சவர்ணா. ஐயோ நான் தாண்டி. நான் தான் இல்ல புழுப்பூச்சி ஏதாவது வேணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு பிடிச்சிடலாமாக்கு பிடிச்சிடலாம். ஆஹா மல்லிப்பூ வாசனை ஆளை கொல்லுகிற ரங்கா ரங்கப்பா. மாது மது. ஆஹா ஒரு பிரேமானந்தா ரேஞ்சுக்கு வாழ்றியாடா ரங்கப்பா. அடியே உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? சனியம் பிடிச்சவ என் பொண்டாட்டி தான். அடேங்க அப்பா இந்த குடி குடிக்கிறிய? இப்பெல்லாம் குறைச்சிட்டேன் தெரியுமா? இதுவே குறைச்சலா? ஆமா. யப்பா உனக்கு குடிகார தேவதைன்னு சிலையே வைக்கலாமா? சிக்கன் லெக் பீஸ். என்னங்க ஐயோ கள்ளி கொஞ்சரா பாறா. டேய் எங்க போற? வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, வாங்கன்னு மரியாதை கேக்குறது இல்லையா? என்னடி நெளிற நாகரிகம் கெட்டவா? இவருக்காலே கல்யாணத்துக்கு முன்னாடியே கட்டில் போட்டுட்டா. அப்படியா? இப்ப பாப்பா குட்டியோட துடிச்சுக்கிட்டு இருக்கு. கைய விடுங்க. ஏண்டி இவளும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே, எவ்வளவு டீசெண்டா உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கா. நீ குடி. டா குடிடி. என்னால முடியாது. என்ன பிக்கு பண்ற? முடியாது நான் விடுங்களே. குடிடி இந்தடி. குடி குடிடி. குடினா சத்தியடி விட்டு. அம்மாடி தாயே என்னம்மா இதெல்லாம்? நான் உன்னை ஊட்டி வளர்த்துறேன் செல்லம். அடியே ஏய் என்னடி கதவை சாத்துற? அடியே எதுக்குடி கதவை சாத்துன? நீ பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக தானே அவளை கூட்டிட்டு வந்திருக்க. எதுக்கு கதவை சாத்துன? உங்க அப்பனா இந்த ஆள் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் கதவை சாத்தினியா? யோ மணியாட்டி, இந்த மாதிரி கண்ட கண்ட நேரத்துல எல்லாம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா இந்த மாதிரி கன்றாவியெல்லாம் பார்க்கத்தான் வேண்டி இருக்கும். போய் தேங்காய் மூடி ஏதாவது கிடைக்குதான்னு பாரு. என்னங்க வாங்க. கண்ணு செல்லம் இதோ வந்துடுறேன்டா. இந்த கொடுமையெல்லாம் நான் பார்க்கணுமா? இப்பதானே நீங்க பாக்குறீங்க. எனக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு. அம்மாவாசையும் அதுவுமா சாமி பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு எழுதி வச்சிருக்குமா? நாம 2 பேரும் அரளி விதையை அரைச்சு குடிச்சா போய் சேர்ந்துருவோமா? என்னால தாங்க முடியலம்மா. நான் வரேம்மா, வரேன் தாய். நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணணும்? என் வயிற்றுல கொட்டிக்கிட்டானுங்க. அவனுங்க நாசமா போயிருவானுங்க. சத்தியமா சொல்ற நாசமா போயிருவானுங்க. விளங்க மாட்டானுங்க, விளங்கவே மாட்டானுங்க. ஐயோ டே ரங்கா, என் குடும்பத்தை கெடுத்துட்டடா பாவி. நீ நாசமா போயிருவடா. என் குடிய கெடுத்துட்டடா. என் கொலை விளக்க ஆயிடுச்சுடா பாவி. சரி ஐயா, இந்த நேரத்துல இவரு
ஆறு. ஐயோ, செல்வா தம்பி நீங்களா? சரி ஐயா, என்னாச்சு உங்களுக்கு? நீங்க போய் இதை குடிக்கலாமா? ஐயோ, அதை ஏன்பா கேக்குற? குங்குமத்தை தொட்ட கையால குடிய கெடுக்கிற இந்த பாழா போன சாராயத்தை குடிக்க வச்சுட்டான்பா அந்த பாவி. அந்த ரங்கம் தான்ப்பா என் பொண்ணு வாழ்க்கைய பாழாகிட்டானப்பா. சரி ஐயா, உங்க பொண்ணுக்கு என்னாச்சு சொல்லுங்க. என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சுப்பா. 15 வருஷமா என் பொண்ணோட வாழ்க்கைக்காக சில உண்மைகள்லாம் மறைச்சு வச்சிருந்தப்பா. அதான்ப்பா இப்படி எல்லாம் நடக்குது. சத்தியமா சொல்றேன், 15 வருஷமா கருப்புசாமி எரிசோரே வாங்கலப்பா. நான் வாங்கிருந்தா போய் சொன்னப்பா. நான் தப்பு செஞ்சதேன். என் பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காகத்தான்ப்பா. இந்த பொய்ய நான் சொல்லலைன்னா என் பொண்ணை பணமாக்கிடுவேன்னு சொல்லிட்டாருங்கப்பா. இந்த கிராமத்திலே செல்வா நீ தான்ப்பா ரொம்ப நல்லவன். உங்ககிட்ட அந்த உண்மையை நான் சொல்லிடுறேன்ப்பா. நான் சொல்லிடுறேன்ப்பா. இதான்ப்பா உண்மை. அப்படின்னா என் தங்கச்சி சாவுக்கு காரணம் சாமி இல்ல. சொல்லு, என் தங்கச்சி சாவுக்கு காரணம் யாரு? உண்மையை சொல்ல போறேன் இல்லையா? சொல்லு. உன் தங்கச்சி சாவுக்கு மட்டும் இல்லப்பா, பெரியவர் சாவுக்கும் இதே தர்மகர்த்தா தான்ப்பா காரணம். தம்பி, அவசரப்படாத, அவசரப்படாத. நான் சொல்றத கேளு. இத பார், சாமி பேரை சொல்லி நம்மள மட்டும் இல்ல, இந்த ஊரையே ஏமாத்தி வச்சிருக்காங்க அந்த 2 பேரும். அவனுங்களை பழி தீக்கணும்னா, மானத்தை வாங்கணும்னா, ஊர் திருவிழாவில எல்லார் முண்டாலையும் ஏன் வாயாலேயே நானே எல்லா உண்மையும் சொல்லணும். அப்பதான் எல்லாருக்கும் புரியும். அப்பதான் எல்லாருக்கும் புரியும். தயவு செய்து அமைதியா இருப்பா, அமைதியா இருப்பா. ஒரு பொண்ணுக்கு பிறந்த விடாது இருக்கணும், இல்ல புகுந்த விடாது இருக்கணும். எனக்கு இப்ப எந்த விடமே இல்ல, அனாதையா இருக்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? சாமி பேரை சொல்லி அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த ஊர் தர்மகர்த்தாவும் அவனுடைய மகன் ரங்கனும் தான். அதையும் இந்த ஊர் ஜனங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவனுக்கிட்ட இருந்து இந்த அப்பாவி ஜனங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். நடக்க போற ஊர் திருவிழாவில் அவனுக்கு முகத்திலே கிழிக்கிறேன். அன்னைக்கே உங்க கழுத்துல தாலி கட்டுறேன். நீ வீட்டுக்கு போ. நீ நடந்தாலே ஊருக்குள்ள 4 பேர் தப்பா பேசுவாங்க. எதுக்கு இப்படி திப்பு திப்புன்னு ஓடி வர்ற? ஐயா, அப்பா, எதுக்கு அவனை போட்டு அடிக்கிற? இவன் பண்ண வேலைக்கு ஒண்ணு வெட்டணும்டா. இவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? நம்ம ஊர்ல செல்வா இருக்கானுல்ல, நாம என்னமோ அட்டூழியம் பண்ணிட்டோமாமா. நாளைக்கு நடக்க போற திருவிழாவில் ஊர் ஜனங்க கிட்ட நம்மளை பத்தி சொல்லுவானாமா. அதை எவனோ சொல்லிக்கிறான், அதை நம்ம கிட்ட சொல்றான். சொன்னவன் இழுத்து போட்டு வெட்ட வேண்டாம். இதுக்கு தான் அன்னைக்கே அவனை நான் சுட்டு கொள்றேன்னு சொன்னேன். கேட்டியா நீ? டேய், செல்வாவோட தங்கச்சி செத்ததுக்கு காரணம் கருப்புசாமியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மலை மேல வந்தானல்ல, அப்ப நாம என்ன பண்ணோம்? புஷ்டாலித்தனமா சாமியை மறைச்சோம்ல, அது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. அது கல்லு, உன் இஷ்டத்துக்கு நகர்த்தி வச்சுட்ட. இது உசுரோட இருக்கிற ஆளு. நாளைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு வச்சான்னு வச்சுக்க, நீ எந்த முகத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள நடப்ப? நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆமா, இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப என்கிட்ட கேளு.
சொல்றது நல்லா கேட்டுக்கடா. சொல்லுங்கய்யா. நாளைக்கு ஊர் ஜனம் மொத்தமும் மலையில கூடி நிற்கும். அவ சாவுட்டுக்காரி, வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் வரமாட்டா. அவளை தூக்கி கொண்டு வந்து என் பங்களாவில் போடுங்க. அப்ப அவன் வர்ற வழியில அவனை அடிச்சு கொல்லுங்கப்பா. பழிய தூக்கி சாமி மேல போடுங்க. தெய்வம் வந்துச்சு. பெரியவர அநியாயமா பெட்ரோல் ஊத்தி எரிச்சு கொண்டவங்களும் இந்த ஐயாக்கினுக்கு தான். இந்த ஊர்க்காரங்க எங்களுக்கே தெரியாத விஷயம் உனக்கு எப்படிப்பா தெரியும்? இத்தனை நாளா ஏன் இதை சொல்லல? அதுக்கு நான் தாயா காரணம். இந்த பாவிங்களுக்கு பயந்துட்டு இந்த உண்மையை நான் தாயா மறைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க.
இத்தனை நாளா மிருக ரத்தத்தை கலந்துதான் உனக்கு சோறு போட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த மனுஷ மிருகங்களோட ரத்தத்தை கலந்து உனக்கு வீச போறேன். கருப்புசாமி ஏத்துக்கோ. இறைவன் வாயில்லா ஜீவன்களின் இரத்தத்தை கேட்கவில்லை. ஆனால் அவனது விளையாட்டில் வன்முறையை கையில் எடுத்தவனுக்கு வன்முறையே பரிசு. புனிதமான இந்த மனித பிறப்பில் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்வோம். மனிதகுலம் மேம்படத்தான் கடவுளும் சமயமே தவிர அழிப்பதற்கு அல்ல.